இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, நான் இன்றைய நாளிலும் எடுத்துக்கொண்ட ஒரு வேத பகுதி ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீர் இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். இந்த வசனத்தில் பிரியமானவர்களே, லோத்துவை விட்டு ஆபிரகாம் பிரிந்த பின்பு என்று சொல்கிறார். அப்பொழுது இந்த வசனத்தை உற்று நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு சத்தியத்தை தேவன் அங்கு வைத்திருக்கின்றதை நாம் பார்க்க முடிகிறது. அது என்ன சத்தியம்? லோத்துவை விட்டு ஆபிரகாம் பிரிந்தவுடன் தேவன் ஆபிரகாமை நோக்கி வந்து பார்த்தார். வடக்கே தெற்கே கிழக்கே நீ சென்று கொண்டிரு, இந்த தேசம் முழுவதையும் உனக்கு கொடுப்பேன், உன்னை பெருகப்படுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே தேவன் முன்பதாகவே ஆபிரகாமை ஆசீர்வதிக்க விரும்பினார். ஆனால் சூழ்நிலைகள் அவருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியல. காரணம் ஏன்? ஆபிரகாமுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு தடையாக இருந்தது லோத்து என்றதை தென்படுகிறது. ஆகவேதான் ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அவரை பெருக வைக்க விரும்புகிறார், அவருடைய எல்லைகளை விரிவாக்குகிறார், அவரை தெற்கு வடக்கே எல்லா இடத்தும் நீ சென்று வா என்று சொல்கிற தேவன். ஆனால் எப்பொழுது அவர் ஆசீர்வதிக்க வருகிறார்? வேதம் சொல்கிறது, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து, அவர் இருக்கிற இடத்திலிருந்து கண்களை நோக்கி பார் என்று சொல்கிறார். அது வரைக்கும் அவருடைய கண்களை பார்வையிடாதபடி அவரை தடை செய்யப்பட்டுள்ளது. காரணம், அவர் லோத்துவோடு இருந்த ஐக்கியம். லோத்து ஒரு நீதிமானாக இருக்கலாம், ஆனால் ஒரு சுயநலமான ஒரு நீதிமான், ஒரு தேவனுக்கென்று தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அளவுக்கு பூரணப்பட்ட ஒரு நீதிமான் அல்ல. தேவனுடைய வார்த்தை ஒரு வார்த்தை கூட விடாதபடி கீழ்ப்படுகிற நீதிமானாக இல்லை. ஆனால் லோத்துவை காட்டிலும் ஆபிரகாம் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார். ஆகவே தான் இந்த வசனம் சொல்கிறது, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கினார். இதிலேருந்து எனக்கு ஒரு வழங்கி கொண்ட ஒரு சத்தியம், ஒரு வழங்கி கொண்ட ஒரு பாடம். பிரியமானவர்களே, நீங்கள் பழகி கொண்டிருக்கிற உங்கள் பழக்க நண்பர்களை விட்டு, தேவன் விரும்பாத நண்பர்கள் இருந்தால் அவர்களை விட்டு பிரிந்த பின்பு தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அருமையான சகோதரனே சகோதரியை, ஒருவேளை கூட நீங்கள் பழகி கொண்டிருக்கிற உங்களுடைய நண்பர்கள் ஏதோ ஒரு தப்பான ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், தப்பான பழக்க வழக்கத்தில் ஈடுபட்டவர்களாக இருக்கலாம், தப்பான சிநேகிதனாக இருக்கலாம், தப்பான பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கலாம். வேதம் சொல்கிறது, அவர்களை விட்டு பிரிந்த பின்பு தேவன் உங்களை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நீ எந்த நண்பனோடு பழகி கொண்டிருக்கிறார்? நீ யாரோடைய பேசி கொண்டிருக்கிறாய்? நீ மொபைலில் எவர்களோடு நீ பேசி கொண்டிருக்கிறாய்? அரட்டை அடைத்து கொண்டிருக்கிறாய்? நீ தப்பான சிநேகிதத்தை வைத்து கொண்டிருக்கிறாய்? நீ தப்பான பேச்சுக்களை பேசி கொண்டிருக்கிறாய்? சும்மா போய் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறாய்? அவைகளை அனைத்தையும் தேவனுடைய கணக்கில் இருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே தான் வசனம் சொல்கிறது, லோத்துவை ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் எனக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக பாடமாக நம்மளுக்கு ஒரு நல்ல கற்பிக்கின்ற வசனமாக இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் வார்த்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். என்ன வார்த்தை? நீங்கள் பழகுகிற அந்த வழக்கங்களை சோதித்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் வேலை அலுவலகத்தில் உள்ள அந்த கம்பெனியில் செய்து கொண்டிருக்கிற அந்த கம்பெனியோட அதிபராக இருக்கலாம், இல்லை உங்களோட கீழே இருக்கிற ஒரு வேலையாட்களாக இருக்கலாம், நீங்கள் நெருங்கி பழகுகிற ஒரு நண்பராக இருக்கலாம். ஆனால் எந்த நண்பரிடம் நீங்கள் அதிகமாக பழகிறீர்களோ, அதிகமாக நேரங்களை செலவழிக்கிறீர்களோ, அந்த நண்பரை தேவனுக்கு பிரியமானவனா? அந்த நண்பன் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறவனா? அதை பரிசோதித்து நீங்கள் அவன் நல்லவன் என்றால் அவனோடு இணைந்து இன்னும் தேவனை துதிக்க ஏதுவாக இருக்கும். இல்லை, அவன் ஒருவேளை என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறான், எனக்கு நல்ல முன்மாதிரியாக இல்லை என்றால் நீங்கள் அவனை விட்டு பிரிய வேண்டிய நேரம். நீங்கள் இன்றைக்கே ஒரு முடிவை எடுக்க வேண்டும். ஆம், நீங்கள் சிந்திக்கும் பொழுது தான் தெரியும். சிலர் தேவையற்ற நண்பர்களை வைத்திருப்பார்கள். சும்மா தமாஷுக்காக, சும்மா நேரம் கழிக்கிறதுக்காக, இன்னும் சும்மா டைம் பாஸ்க்காக, சும்மா ஓய்வுக்காக, சினிமாக்காக உலகத்தை சுற்றி வருகிற உலக தீய நண்பர்களை வைத்திருப்பார்கள். அப்பேற்பட்ட தீய நண்பர்களை வைத்திருக்கிறவன் அவன் பரிசுத்தமாக வாழ முடியாது.
ஆகவே தான் வேதம் சொல்கிறது, லோத்துவை விட்டு பிரிந்த பின்பு தேவன் ஆபிரகாமை நோக்கினார். தேவனுடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இந்த காலை வேளையிலே நான் உங்களை திடப்படுத்த விரும்புகிறேன். இந்த வசனத்தை கொண்டு நீங்கள் பரிசுத்தமாக வாழ ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளை, நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். ஆனாலும் உங்களுக்கு ஒரு பூரண ஆசீர்வாதம் கிடைக்கவில்லையே, ஆனாலும் உங்களுடைய மன விருப்பத்தோடைய காரியங்களை இன்னும் நடக்கவில்லையே, ஆனாலும் என்னுடைய வியாபாரம் இன்னும் செழிக்கவில்லையே என்று நீங்கள் எண்ணி கொண்டிருந்தால் நீங்கள் உங்களுடைய நட்பை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். அந்த நட்பு வழியாக நமக்கு பாதிப்பு உண்டாகுதா? அந்த நட்பு வழியாக நமக்கு ஏமாற்றம் உண்டாகுகிறதா என்று நீங்கள் பாருங்களேன். இதே ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு முன்பாக 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணம் பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பிரியமானவர்களே, தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். தேவன் ஆபிரகாமை உயர்த்த காத்து கொண்டிருக்கிறார். தேவன் ஆபிரகாமை பெருக பண்ண, மேன்மைப்படுத்த, உயர்த்த காத்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் லோத்துவை விட்டு பிரியாத வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு கிடைக்கவில்லை. ஆகவேதான் எப்பொழுது லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து சமபூமியை தெரிந்து கொண்டு அவர் சோதோம் கொமோராவுக்கு புறப்பட்டு போனாரோ, அதன் பிறகு தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க புறப்பட்டு வந்தார். ஆகவே அந்த வசனம் திட்டமும் தெளிவுமா சொல்லுகிறது, நீங்கள் தேவன் விரும்பாத அருவருப்பான நண்பர்கள், தேவனுக்கு விரும்பாத ஒரு சில நண்பர்கள் மாத்திரம் இல்லை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம், தேவன் விரும்பாதவர்கள் யார்? அதை பரிசோதித்து பாருங்கள். நீங்கள் இன்னும் அவரோடு இணைந்து இருந்திருந்தால், இன்னும் அவர்களோடு இணைந்து தொழில் வியாபாரங்கள் செய்வது, அவர்களோடு ஃபெலோஷிப் வைத்துக் கொள்வது, அவர்களோடு பார்ட்னராக நடத்துவது தேவன் விரும்புகிற காரியமா? ஆரம்பத்தில் ஆபிரகாம் லோத்துவோட ஒரு பார்ட்னராக நடத்தி கொண்டிருந்தார். ஆனால் அதை விட்டு எப்போ விலகினாரோ அதற்கு பிறகுதான் ஆசீர்வாதம் பெருக பண்ணுகிறார். ஆகவே நீங்கள் செய்கின்ற வேலை ஸ்தலத்தில், நீங்கள் செய்கின்ற வியாபாரத்தில், நீங்கள் செய்கின்ற கம்பெனியில், ஷேர் மார்க்கெட்டில், உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் எல்லாத்துலேயுமே தேவனுக்கு விருப்பமானவராக பரிசோதித்து பாருங்கள். இந்த வசனம் தேவன் கொடுத்திருக்கிற வசனம் உங்களுக்காக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டே இருக்க உங்களுக்காக, உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். நீங்கள் செய்கின்ற தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லை, உயர்வு கிடைக்கல, ஆசீர்வதிக்கப்படலை, இன்னும் மேன்மை கிடைக்கல, இன்னும் விருத்திக்கு இடையிலே என்று சொன்னால் நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். நீங்கள் செய்கின்ற தொழில் வியாபாரத்தில், நீங்கள் செய்கின்ற பிஸ்னஸில், நீங்கள் நடத்துகிற அந்த ஊழியத்தில் தேவனுக்கு விருப்பம் இல்லாத மனிதர்களோடு நீங்கள் தொடர்பு வைத்திருக்கிறீர்களா? அதை பரிசோதித்து நீங்கள் விட்டு விலகினால் கட்டாயம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா! இது மிகவும் முக்கியமான வசனம். இதற்கு இணையாக நான் 2 சகோதரர்களை குறித்து நாம் வேதத்திலிருந்து பார்ப்போம். 2 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாய் இருந்தார்கள். மரணத்தில் பிரிந்து போனதில்லை. கழுகு பார்க்கிலும் வேகமும் சிங்கங்களை பார்க்கிலும் பலம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனதானும் பிரியமாய் இருந்தார்கள் என்று இங்கே எழுதப்பட்டுள்ளது. ஆனால் இங்கு என்ன ஒரு ஆச்சரியம், யோனதான் தாவீதோடு மிகவும் நெருக்கமாக இருந்தார், மிகவும் நேசித்தார். ஆகவே தான் இன்னொரு வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது யோனதான் தன் சவுலை தன் உயிருக்கு மேலாக நேசித்தார், தன் உயிரை போல நேசித்தார். அதில் எழுதப்பட்டுள்ளது, பெண்களை நேசிக்கதை காட்டிலும் ஒரு அதிகமான ஒரு நட்போடு வைத்திருந்தார். யோனதானோடு தாவீது வைத்திருந்தார். அது தேவனுக்கு விருப்பமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு நல்ல ஐக்கியம், நல்ல ஃபெலோஷிப் இருந்தால் என்ன நடந்தது, இவர் சவுலையும் நேசித்திருந்தார். யோனதான் மறுபடியாக தன்னுடைய நண்பராகிய தாவீதோடையும் நேசித்திருந்தார். ஆனால் சவுலோடு நேசித்திருந்தும் சவுல் தாவீதை குறித்து பிரமாணிக்கமாக பரிசுத்தமாக இல்லாதபடி தாவீது மீது வஞ்சனை கொண்டு தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று அலைந்திருந்தான். ஆனாலும் தன் தகப்பன் செய்வது தவறு என்று அறிந்திருந்தோம், தன் நண்பன் உத்தமன் நீதிமான் அவன் பரிசுத்தவான் என்று அறிந்திருந்தோம், அவனோடு ஒரு நெருக்கத்தை உயிர் இருக்கிற வரைக்கும் வைக்காமல் தன் தகப்பனோடு தங்கியிருந்தான். ஒருவேளை யோனதான் சவுலை விட்டு விலகி அவன் தாவீதோடு அவன் ஐக்கியப்பட்டிருந்தால், தாவீதோடு ஒரு நெருக்கப்பட்டிருந்தால், தாவீதோடு அவன் இணைந்திருந்தால் அவன் பிழைத்திருப்பான், சாக மாட்டான்.
இதற்கு தான் காரணம், இவன் துன்மார்க்கத்தனமாய் ஜீவித்த சவுலோடு அவன் இணைந்திருந்தான். எப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அந்த சவுலை விட்டு விலகினதோ அப்பொழுதே அவன் துன்மார்க்க ஜீவிக்க ஆரம்பித்தான். தன் தகப்பன் செய்வது தவறு என்று அறிந்திருந்தோம். அவன் தவறோடு ஒட்டி வாழ்ந்து கொண்டிருந்ததனால் இறுதியில் அந்த யோனதானுடைய உயிர் இழந்தது. பிரியமானவர்களே, ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்தார், ஆபிரகாமும் பிரிந்து வந்தார். ஆபிரகாமை ஆசீர்வாதம் தேடி வந்தது. ஆனால் தேவனுடைய கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மீது இருக்கும் பொழுது யோனதான் தாவீதோடு இணைந்து இருந்தான். இறுதி வரை இணைந்து இருக்கவில்லை. தன் தகப்பனை முதலிடம் கொடுத்து தன் தகப்பனுடைய விருப்பங்களை செய்ய நினைத்து அவன் ஓடினதனால் அவனுடைய உயிர் இழந்து விட்டது. பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நமக்கு உண்மையாக தேவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இவைகளை பார்த்து அறிந்து உங்களுடைய நட்பு, உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எந்த விதையாக தேவனுக்கு விருப்பம் உள்ளவர்களோடு கலந்து ஆலோசனை செய்ய வேண்டும் என்றதை கற்பிக்கின்றது. நாம் கைகூடி நம் கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கின்ற பரமபிதாவே, இதோ இந்த காலை வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இதோ லோத்துவை விட்டு ஆபிரகாம் பிரிந்தவுடன் ஆபிரகாமனுக்கு ஆசீர்வாதம் புறப்பட்டு வந்தது போல அப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த பிள்ளைகள் தப்பான சிநேகிதம், தப்பான பார்ட்னர்ஷிப், தப்பான பழக்க வழக்கங்களை விட்டு விலகுவதற்கு தேவனுடைய ஆவியானவர் அவர்கள் மீது இறங்குவதாக. தப்பான சிநேகிதத்தை விட்டு பரிசுத்தமாய், உண்மையாய், நீதியாய், நேர்மை உள்ளவர்களாய் எவைகள் என்று அறிந்து அதன்படி வாழ ஒப்பு கொடுக்க பழக வேண்டிய தேவ கிருபையும் வல்லமையும் பொழிய வேண்டும் என்று ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கட்டாயம் தேவன் ஜெபத்தை கேட்டார். நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் தீர்மானம் எடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பானவர்களே, எங்கள் ஊழியத்தின் வாயிலாக மாதந்தோறும் எழுப்புதல் நற்செய்தி கூட்டங்கள், முழு இரவு ஜெபங்கள், வாலிபர் நற்செய்தி கூட்டங்கள் மற்றும் வெள்ளிதோறும் உபவாச கூட்டங்களும் நடைபெறுகிறது. உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சுவிசேஷகர் சகோதரன் ஆல்பர்ட், தொலைபேசி எண் 009595141425, இமெயில் albert@stun